தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அறிவையும் சார்ந்து வாழறான் ஒருத்தன் அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய உழைப்பை நம்பி வாழக்கூடியவங்க, அப்பா சொத்து அம்மா சொத்து அண்ணன் தம்பி சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படின்னு இல்லாமல் என்னை நம்பி நான் பிழைக்கிறேன், என்னுடைய உழைப்பை நம்பி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் இறங்கும். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நண்பனாக இருக்கா அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, பொறுமையும் நிறைந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெகுமதிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில், அதாவது அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம், அந்த இடத்துல செஞ்சிருக்கிறார் சனி பகவான். உங்களுக்கு கடுமையான வேலை இருக்கும், அந்த வேலைக்கேற்ற பலன் இதனா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தகுதியை நிரூபிக்கிறதுக்கான அந்த பெரிய வாய்ப்புகள்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் அதிகமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர். அதிகமான உழைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் நிறைய பரிசுகளை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜூன்லேருந்தே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீடான குடும்பம் தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நேர்மையான உழைப்புக்கு மிகப்பெரிய அந்தஸ்தும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணம், குடும்பம், இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால் மீனம் அப்படிங்கிறது நீர் ராசி. அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான உழைப்பு இந்த காலகட்டத்தில் போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். மே ஆர் பிரேக் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படிங்கிறது இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு சில இடைஞ்சல்கள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டுட்டு வருவார், அதிகமான உழைப்பை போட வைப்பார். கூடுதலாக உழைப்பு போடணும், நிறைய அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உறவுகள் எப்படி, பக்கத்தில் இருக்கவங்க எப்படி, வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் எப்படி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஒவ்வொருவருடைய அந்த கேரக்டர்ஸையும் இந்த காலகட்டத்தில் நிறைய அனுபவங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பேர்த்த நம்பியிருப்பீங்க, இவன் எனக்கு செய்வான், இவன் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் நம்பியிருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கக்கூட உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்வும் அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா பாக்கியாதிபதி 10ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற போகிறீங்க நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அற வழியில் நீங்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். தொழிலில் ஒரு அமோகமான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அற வழியில் தான் நீங்கள் போராடணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூடுதலான உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மையை இந்த மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படிங்கிறது கடகராசியில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஜூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் அமர்ந்திருந்தார். இப்போ கடகத்தில் உச்சம் பெற்று அமரும் போது ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்தும் போது நம்மளுடைய மிதுன ராசிக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும். தெளிவாக சிந்திப்பீங்க, யாருக்கிட்ட என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த நபர்கிட்டே
இடத்துலையே போய் தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் இருக்கிறதுனால, அவளும் வக்கரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஓரளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பார். குரு 2ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று அமரும் போது இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானத்தை குடிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது உங்களுடைய வங்கியில் பார்த்திங்கன்னா கையிருப்பு கொஞ்சம் அதிகமாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பேசும் வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 31 வரையிலும் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களை யாரும் அடிச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு சிம்மத்தில் ஒரு 3ஆம் வீட்டுக்கு மாறும்போது வக்கரக காலத்தில் மாறும்போது மட்டும் கொஞ்சம் முயற்சியில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும். புதிய முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராகு மற்றும் கேது டிசம்பர் வரையிலும் உங்களுக்கு சாதகமான இடத்துல 9ஆம் இடத்துல கும்பத்தில் அமர்ந்திருக்காங்க. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது சிம்மத்துக்கு 3ஆம் வீடு. 9ஆம் இடத்துல ராகு வெளிநாடு வெளியூருக்கு செல்ல வைப்பாங்க. வெளியில் பயணம் போக வைப்பாங்க. குடும்பத்தோடு இல்லாமல் வெளியில் எங்கேயாவது தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஆன்மீக தேடல் கொஞ்சம் அதிகமாகும். வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு, அதுவும் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இதெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுடைய எண்ணங்களில் தோன்றும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவ்வப்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கூடவே வரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் வந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்க. ஆனால் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். கேது வந்து கொஞ்சம் கெடுப்பார். சுறுசுறுப்பாக இயங்க விடாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, இல்லைன்னா சோம்பேறித்தனமாக கொஞ்சம் டயர்டாகி உட்கார்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ராகு மகரத்தில் 8ஆம் வீட்லேயும் கேது கடகத்தில் 2ஆம் வீட்லேயும் இருக்கும்போது இந்த 8-2 அப்படிங்கிறது இந்த 2027 வரைக்கும் ஒரு மாற்றங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்கள் தயார்படுத்துகிறார். அதனால தான் பெரும்பாலான கிரகங்கள் உங்களை தயார்படுத்திகிட்டு இருக்கு. இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த 2026க்குள்ளேயே உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உயர ஆரம்பிக்கும். 2027 இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய அனுபவங்களை பெறுவீங்க. நிறைய இன்னல்களை அனுபவித்து ஒவ்வொரு அனுபவத்தையும் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் 10ல் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாலும் நேர்மறையாக இந்த காலகட்டத்தில் உழைக்க வைப்பார். நேர்மையான சிந்தனையை அதிகப்படுத்துவார். அதிகமான உழைப்பை நேர் வழியில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். சனி பகவான் அப்படிங்கிற நீதி நேர்மையை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நேர் வழியை அதிகம் பயன்படுத்துங்க. குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இடைஞ்சல்கள் அதிகம் வர்றதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நேர் வழியில் உழைக்கிறதுக்கு பாருங்கள். நேர் வழியில் முன்னேறத்துக்கு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் குரு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உயரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். இது வந்து ஒரு அற்புதமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்மத்தில் சனி பகவான் 10ல் இருக்கிறதுனால அதிகமான உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடணும். தொழிலையாகட்டும் வியாபாரத்துலையாகட்டும் எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல ரொம்ப நேர்மையாக இருங்க. கடினமான உழைப்பை போடுங்க. உண்மையாக இருங்க. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் புறம் பேசுறது, அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இறங்குறது, இது எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 2ல் குரு இருக்கிறதுனால அதுவும் அக்டோபர் வரையில் இருக்கிறதுனால ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ராகு இருக்கிறது வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுன ராசிக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். புனித யாத்திரைகள்லாம் செல்றதுக்கான யோகம் இருக்குது. 3ல் கேது இருக்கிறதுனால அவ்வப்போது சின்ன சின்ன முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரலாம். அதிகப்படியான முயற்சியை போடுங்க. இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உயர்வு அப்படின்னு நினச்சி எல்லா வேலையும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உழைப்பை இந்த காலகட்டத்தில் அதிகமாக போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும். சோம்பேறித்தனம் பண்ணிட்டு வீட்டிலேயே இருந்தீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் உழைப்பை அதிகமாக போடுங்க. உங்களுடைய பொறுப்புணர்வை எந்த இடத்துலையுமே தட்டி கழிக்காதீங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொறுப்பான ஒரு ஆண்மகனாகவோ ஒரு பெண்ணாகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பொறுப்புகளை கரெக்டாக கண்ணு கருத்துமாக செயல்படுத்த பாருங்கள். அப்படி நீங்கள் பொறுப்பு உணர்வுகளை தட்டி கழிக்கும் போது ஒரு சில சவால்களை சந்திக்க
வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு கூட நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கணும் அப்படின்னா பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுங்க. மிகப்பெரிய வெற்றி, நல்ல ஒரு கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொறுப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா. 10ல் செவ்வாய் வரும்போது சனியோடு அங்கே சேரும்போது உங்களுக்கு ஒரு அக்னி பிரித்த மாதிரி தான். வேலை பளு அதிகமாகும், முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும், ஈகோ பிரச்சனை வரும், ஒரு பய உணர்வு வரும், வேலையை விட்டு நின்றுலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மன அமைதியை நீங்கள் தேடுறது நல்லது. ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே நேரத்தில் காகத்துக்கு அன்னம் இட்டுட்டு வாங்க. எள் கலந்து அன்னம் இடுறது ரொம்ப நல்லது. அது செஞ்சுட்டு வாங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அன்பர் கூட கமெண்டில் தெரிவித்தார், காகத்துக்கு அன்னம் இட்டால் ஃபெயின் போடுறாங்க மேடம் நாடுகள்லாம் அப்படின்னு தெரிவித்தார். நம்ம கிரகங்கள் நம்மளுடைய சுச்சுவேஷன் அப்படி இல்லை இல்லையா? அதனால் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பாக உங்களுக்கும் மாறும். வருகின்ற நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மனோதைரியம் அதிகமாகணும்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபடுறத மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. ஹனுமான் சாலிஜாவை வாங்கி வீட்டிலேயே கூட அதை பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது நல்லது. அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. உணவு தானமோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு உழைப்பு மூலிமா ஏதாவது ஒரு உதவியோ இதெல்லாம் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த முயற்சியில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எப்பவுமே நெற்றியில் கொஞ்சம் குங்குமம் அணிஞ்சுக்கோங்க. இது அணியும் போது எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் குறையும். அதனால் முடிந்த அளவுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.